ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செயல் வீரர் கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை பேசியிருக்காரு, யார் யாருக்கு என்ன மாதிரியான அட்டாக்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ இடையில என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிபிஐ விசாரணை, அப்புறம் ஜனநாயகன் பல இஷ்யூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 25th வந்து பார்த்திங்கன்னா செயல் வீரர்கள் கூட்டம் அப்படிங்கிறது சென்னை மாமல்லபுரத்தில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கூட்டத்தில் தங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் பேசினாங்க. ஸோ என்னதான் அவங்களாம் பேசினாலுமே முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது தலைவர் விஜய் அவர்கள் பேசக்கூடிய ஸ்பீச்சு தான். ஸோ அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் பேசின பேச்சில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி தான் சொல்லியிருப்பார். ஸோ அதாவது விசில் சின்னத்தை எந்த மாதிரி பயன்படுத்தணும், எந்த மாதிரியான இடங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து தான் அவர் வந்து சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விஜய் அவர்கள் பேசியதில் முக்கியமான ஒரு விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா அழுத்தம். ஓகேவா? ஸோ எல்லாருமே நம்ம சொன்ன மாதிரி தான் இவ்வளோ நாளாக, அதாவது ஈரோடு கூட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ விசாரணை இருந்துச்சு கரூர் சம்பவம் ரிலேட்டடாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ்லேயுமே கோர்ட் கேஸ் போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் தந்ததா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப தெளிவாக பேசியிருப்பார். அதாவது அந்த விஷயத்த வந்து சொல்லாமல் அழுத்தம் உங்களுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து சொல்லியிருப்பார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பிட்டார். அதாவது எனக்கு அழுத்தம் இல்லை, மக்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் இருக்குது. அதாவது இந்த கட்சி ஆளும் அரசு வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு அதிக அழுத்தத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து தான் சொல்லியிருப்பார். ஸோ மறைமுகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஐ மற்றும் ஜனநாயக படத்துடைய பல விஷயங்கள் நடந்துச்சுல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லாமல் சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து முக்கியமான ஒரு விஷயமா திமுகவை தீய சக்தி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து விமர்சிச்சுட்டாரு. பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்னொரு எதிரியாக இருக்கக்கூடிய அதிமுக. ஓகேவா? ஸோ அதிமுக பாஜக கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா அதிமுக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் கட்சி அப்படிங்கிற மாதிரி வந்து அதாவது ஊழல் சக்திங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ திமுகவுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பேர் வச்சுட்டாரு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தீய சக்தி திமுக. ஸோ இப்போது நம்ம புதிய எதிரியாக இருக்கக்கூடிய இந்த அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பேரில் சொல்லியிருக்காருன்னா ஊழல் சக்தி அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு பேர் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து பார்த்திங்கன்னா பாசிச பாஜக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா? எஸ். ஸோ அதே பேர் தான் அவங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு அதாவது ஆப்போனண்ட்டுக்கு வந்து பேர் வந்து பெர்ஃபெக்டாக வந்து தான் இந்த மூலமாக வந்து நான் தெரிஞ்சுக்கிற முடிஞ்சிச்சு. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தீய சக்தி, இது பாஜகவுக்கு பாசிச சக்தின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊழல் கட்சி. ஓகேவா? அப்படி அதாவது ஊழல் சக்திங்கிறத வந்து சொல்லிட்டார். ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருந்தார். ஸோ இப்போ அதாவது அதிமுக ஊழல் சக்தி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாலுமே நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஊழல் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கையில் படியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துமே வந்து இதில் வந்து அவர் ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஊழல்ங்கிறது வந்து அரசு அமையும் பொழுதுனா ஊழல்ங்கிறதே வந்து இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் வந்து இந்த ஸ்பீச் மூலம் கொடுத்துருப்பார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டே தானே இருந்தாங்க. எஸ். ஸோ ஏன்னா தன்னுடைய முதல் மாநில மாநாட்டில் வந்து விக்கிரவாண்டியில் நடக்கும் பொழுதே வந்து சொல்லியிருப்பாங்க நம்மளோட கூட்டணி வரவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இன்னை வரைக்குமே வந்து யாருமே இந்த கூட்டணியில் வரல அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பேசலைனாலுமே அதை பற்றி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா யாருக்கும் அடிபணிஞ்சு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது கூட்டணி போனாலும் சரி போகலைனாலும் சரி, அதாவது இவங்க வந்து தாவேக்காங்கிறது தனிச்சு தான் போட்டியிட போகுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு இருக்கு. இல்லை கூட்டணி சேர்ந்துக்க போதா, யார் கூட கூட்டணி சேர்த்துக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் தான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த இடத்துலையுமே வந்து அவர் ட்விஸ்டோட தான் வந்து பேசியிருக்காரு. அதாவது யார் கூட கூட்டணி போனாலுமே அவங்களுக்கு அடிமணிஞ்சு போகக்கூடிய ஒரு கட்சி வந்து தாவேக்கா இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவர் வந்து இதில் சொல்லியிருப்பார். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அந்த தூத்துக்குடி தாவேக்கா நிர்வாகி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம், அதுக்கப்புறம் வந்து பனையூரில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து தர்ணா பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு மீதான அவதூறுகளை அதிகமாக பரப்புறதுக்கும் அதில் உள்ள நிர்வாகிகளுக்கு சரியான மரியாதை கிடைக்கல அப்படிங்கிற பல்வேறு அவதூறுகளை வந்து பரப்புறதுக்கு வந்து அந்த ஒரு விஷயங்கிறது பேசுபொருளாக இருந்துச்சு. பல ஊடகங்கள் மூலம்
மூலமாகவும் சரி அரசியல் விமர்சகர்கள் மூலமாகவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் வந்து எல்லாருமே எல்லா நிர்வாகிகளோடுமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயல் வீரர் கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அண்ணா அவர்கள் தொடங்கிய கட்சி தான் திமுக. ஓகேவா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விமர்சிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா தொடங்கிய கட்சியும் சரி அண்ணா பேரை வச்சிருக்கக்கூடிய கட்சி, அண்ணா பேரை வச்சிருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஓகேவா. அண்ணா தொடங்கிய கட்சியும் சரி அண்ணாவுடைய பேரை வச்சிருக்க கட்சியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா அவர்களை வந்து மறந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். ஓகேவா. அப்போ அண்ணாவை நான் இப்போ வரைக்குமே நினச்சிக்கிட்டு இருக்க ஒரே கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அந்த பேச்சில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அது உண்மைதான். எஸ். ஸோ அண்ணாவே அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், ஸோ இந்த இரண்டு கட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசு பொருளாக, அதாவது தற்சமயத்துக்கு வந்து ஒரு கெத்தாக பேசுகிறது மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்து வச்சுருக்காங்களே தவிர அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் பேர் வச்சு பல திட்டங்களை அறிவிக்கிறோம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து இவர் வந்து தெளிவாக சொல்லியிருப்பார். ஸோ அண்ணாவே நம்மளுடைய கொள்கை தலைவர், அதாவது அண்ணாவை எப்போதுமே நம்ம வந்து நமக்குள்ளே வச்சுருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து, அதாவது கட்சிக்குள்ளே வச்சுருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா பூத், அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த செயல்வீரர் கூட்டமே வந்து இந்த ஆக்சுவல் பூத்தில் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்ன மாதிரி விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது, அதாவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த கொண்டு வருவாங்க. ஸோ இதில் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் சொல்கிறது வந்துன்னா பூத்துங்கிறது வந்து மற்ற கட்சிகளுக்கு என்ன மாதிரி ஒரு இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா கள்ள ஓட்டு போடுறதுக்கான ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா. எஸ். ஸோ ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து ஒரு ஜனநாயகத்துக்கான முக்கியமான ஒரு இடமா வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இந்த பேச்சில் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா. ஸோ ஏன்னா எல்லா மற்ற கட்சிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 5 o'clock மேலே பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து யார் யார் வரலையோ அவங்களோட பேரெல்லாம் வச்சு வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கு வேகமாக முயற்சிப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தடுக்கிறதையும் சரி, அதாவது பொதுவாகவே தமிழக வெற்றி கழகத்துக்கு வரக்கூடிய ஓட்டுகள் வந்து போனால் சிந்தாம சதுராமல் வந்து போனால் இந்த பூத்தில் வந்து அவங்க செலுத்துகிற வரைக்குமே வந்து போனால் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாகவும் கண்ணியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இவர் இந்த பூத்து வச்சு வந்து சொல்லியிருப்பார். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆளுங்கட்சிக்கும் சரி ஆல்ரெடி ஆண்ட கட்சிக்கும் சரி அட்டாக் வந்து பயங்கரமாக வந்து இறங்கி அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேங்கிறதுக்கு வந்து இப்போதைக்கு கூட்டணி சேர்ந்துருக்காங்களே, ஸோ பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே. ஸோ இவங்களுடைய கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக வந்து விமர்சிச்சிருந்தார். எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிச பாஜக கூட வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வச்சு தொடர்புள்ள இருக்காங்க. பட் வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா மறைமுக வந்து கூட்டணியில் இருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்களே, ஸோ கள்ள கூட்டணி வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கூட்டத்திலையுமே வந்து மக்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஏடிஎம்கே வச்சும் நேரடியாக கூட்டு வச்சுருந்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து மறைமுக கூட்டு வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த பேச்சு மூலமாக வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்பீச்சிலே வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அது உண்மையான ஸ்டோரியுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி என்ன ஸ்டோரி சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையை சேர்ந்த வேலுநாச்சியார் அவர்கள் இருக்காங்களே, ஸோ அவங்கள பற்றியான ஒரு ஸ்டோரி தான். ஓகேவா. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலுநாச்சியார் அப்படிங்கிறவங்க வந்து அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை தலைவரில் ஒருத்தங்க. ஸோ அவங்கள பற்றியான ஒரு உண்மை ஸ்டோரி தான். அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலுநாச்சியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அட்டாக் பண்ணுறதுக்கு, அதாவது அவங்களுடைய பகுதி இருக்குல்ல அந்த பகுதியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ஆற்காட்டு நவாபுடைய படைகள் அதேமாதிரி ஆங்கிலேய படைகள் அப்படின்னு எல்லாமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நோக்கி வந்தாங்க. ஸோ அவங்களை எதிர்த்து போட்டியிட்ட வேலுநாச்சியார் அவர்கள் வந்து உறுதுணையாக மருது சகோதரர்கள் இருந்திருப்பாங்க, சின்ன மருது பெரிய மருது, அதே போல் வந்து சில இஸ்லாமிய நண்பர்களும் இருந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ அவங்க எல்லாரோடும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு போரை வந்து முடிச்சு வேலுநாச்சியார் அவருடைய நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த ஒரு கதைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கதையாக வந்து இருக்குது. ஸோ இந்த உண்மை கதையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் வந்து சொல்லி தொண்டர்களையும் சரி அந்த கட்சி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகப்படுத்துகிற மாதிரி தான் வந்து இந்த ஒரு பேச்சுங்கிறது ஓவராலாக இருந்துச்சு. ஸோ இதில் நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக டீகோட்டிங்காக பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா திமுக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த கூட்டத்து மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மக்கள் சந்திப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி, அதே மாதிரி பிரச்சார கூட்டத்திலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இது மாதிரியான அப்டேட்டுகளுக்கு நம்மளை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஸோ தேங்க்யூ கைஸ்.